மக்களே, இந்த பார்வதி மற்றும் அரோராவுடைய கேஸ் இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு. கேஸ் நம்பர் 5. இதை பார்க்கறதுக்கு செம கன்றாவியாக வந்திருந்தது. ஒரு பக்கம் கமருதீன் இருக்கானே, எப்பா சாமி, நான் அப்பயே ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன்டா, டே எப்படிடா இந்த கேஸ்க்கு வந்து கமருதீனை வந்து லாயராக போட்டிங்க, முக்கிய அக்யூஸ்டே அவன் தானடா, அவனால தானடா எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவனையே லாயராக போட்டா யாரா சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் காலையிலேருந்து கதறிட்டு இருக்கேன் மக்களே. அதுக்கேற்ற மாதிரியே லைவில் வச்சு செஞ்சு விட்டாப்புல கமருதீன். எல்லா பாயிண்ட்டும் எடுத்து அரோராவுக்கு கொடுத்துட்டு கடைசியாக விஜய் பார்வதியை தெருவில் விட்ட மாதிரி விட்டு போயிட்டாப்புல. ஆனால் விஜய் பார்வதிக்கு பாருங்கள், எப்பயானா பாருங்கள் யாராச்சும் அவங்கள நம்பி ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக அவங்க வந்து கழட்டி விட்டு விஜய் பார்வதியை மாட்டி விட்டு கிளம்பிடுவாங்க. லைக் இந்த கியூசி டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சை 1% கூட வந்து கேட்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து திவாகர் கலந்து போயிட்டு பாப்பில் கடைசியாக மொத்த அட்டி வாங்கினது வந்து பார்வதி. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் பார்வதியை பொறுத்தவரையிலையும். ஏன்னா அவங்க யாரை நம்பினாலையும் கடைசியாக மொத்த கத்தியும் தூக்கி பார்வதி வகுத்தில் தான் சொருகுவாங்களே தவிர யாரும் பார்வதிக்கு பூவை போட்டு ஆமாம்மா இவங்க வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அதே வேலையை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்ரம் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதாடினாப்பில். ஆனால் நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே, வேற மாதிரிங்க அவங்க. சத்தியமாக சொல்கிறேன், வெறித்தனம் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றதையே வேற மாதிரி சொன்னாங்க. விக்ரம் அவர்கள் எடுத்து வச்ச பாயிண்ட் எல்லாமே அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி தவிடுபொடி ஆக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்கி ஏங்க இதெல்லாம் பாயிண்ட்டே இல்லைங்க. விக்ரம் எடுத்து வச்சதெல்லாம் ஒரு பாயிண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கனிக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கனி யாருடைய ஆள்? விக்ரமுடைய ஆள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பார்வதிக்கெல்லாம் எப்படி நாங்கள் அகெய்னஸ்ட்டாக தான் கொடுப்போமே தவிர அவங்களுக்கு வந்து ஃபேவராக கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செம குழப்பம், பயங்கரமான குழப்பத்தை வந்து கமருதீன் அவர்கள் ஏற்படுத்திட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்களை வின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் அவர்கள் வந்து ஆஜராகிறாங்கப்பா. யாருக்காக ஆஜராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரோரா சிங்க்லருக்காக ஆஜராகிறார் மீன்ஸ் அவர் அட்வொகேட்டாக வேலை செய்கிறாப்புல. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் மற்றும் அரோராவுடைய உறவை வந்து தப்பாக நினைக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது, இவங்களுடைய உறவு வந்து இருக்கிறதுனால பார்வதி அவர்கள் பயங்கரமாக பொசசிவ் ஆகிறதுனால நாமினேஷன் டிஸ்கஸிங் எல்லாம் பண்ணி எப்படியாச்சும் இவரை நாமினேட்டில் வர வச்சு கடைசியாக வந்து தூக்கி வெளியே அனுப்பிச்சிடணும், டெஸ்பரேட்டடாக தூக்கி அரோரா அவர்களை வெளியே போட்டுடணும் அப்படின்ற மாதிரி காண்டாகி கொண்டே இருக்கிறாங்க பார்வதி அவர்கள் அப்படின்றது தான் கேஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸை வந்து வாதாடுறாப்புல விக்ரம் கிளியராக சொல்கிறாப்புல, இதெல்லாம் நடந்திருக்கு, பார்வதி அவர்கள் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆபாச குறியீடு முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ விக்ரமுடைய வாதத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாமா? முதல் விஷயம், கமருதீன் அண்ட் அரோரா இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நட்பாக வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து மலர்ந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து இடையில வந்த ஒரு ஆள் தான். இடையிலன்னா ஒரு 3வது வாரத்துக்கு மேலே தான் வந்து இவங்க நட்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கூட வந்து இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளால் எப்படி வந்து பொறாமப்பட முடியும்? அரோரா அவர்கள் ஆல்ரெடி நட்பில் இருந்திருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ட்ரையாங்கல் அப்படின்லாம் வந்து எதுவுமே அங்கே வந்து கிரியேட் ஆகலை. அதே போல் இவங்களுடைய நட்பை வந்து இவங்க தப்பாக வந்து சொல்கிறாங்க. அதே போல் அரோரா அப்படின்றவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக அந்யூன்யமாக எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல நட்போடு பழகக்கூடிய ஒரு ஆட்கள். நாட் ஓன்லி கமருதீன், எல்லார்கிட்டையும் அப்படி தான் வந்து பழகுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவை இவங்க தப்பாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா இவங்களுக்கு காதல் வந்ததுக்கு அப்புறமாகவோ இல்லை ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமாகவோ அரோரா அவர்களை கமருதீன் அவர்களையும் தப்பாக நினைக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதனால் பொசசிவ் அடைகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே கமருதீனும் அரோராவும் நட்பாக இருந்திருக்காங்க, க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஏன் வெயிட்டெல்லாம் தூக்கி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பொசசிவ் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொசசிவ் காரணமாக நாமினேட்டை பற்றி டிஸ்கஷனும் பண்ணியிருக்காங்க. அரோரா அவர்கள் நாமினேஷனில் வரல, அவங்கள நாமினேட் பண்ணுங்க, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி எப்படியாச்சும் அரோரா அவர்களை வெளியே அனுப்பணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வாதாடுறாங்க. அதுக்கடுத்துதான் கமருதீன் அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கமருதீன் அவர்கள் வந்து என்னத்துக்கு தான் அந்த ஆளை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வக்கீலாக போட்டாங்க அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், வழக்கம் தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் பார்வதி அவர்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாங்களா, பார்வதி அப்படி தான் பேசினாங்க, அவதூறு பரப்புனாங்க அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டாங்க. அதுக்கடுத்துதான் நட்பு இருக்குல்ல, அரோரா கூட ஒரு நட்பு, அந்த ஒரு நட்பையும் பார்வதி அவர்களுடைய லவ், அதான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் என்னென்னா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நட்பை கொடுத்துட்டேன் அரோரா கிட்ட, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கிட்ட ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் ஓவர்ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் கரெக்டாக லிமிட்டாக இருந்துச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் ஓவர்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அது அவங்களுக்குள்ளே வந்து பொசசிவ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆள் என்னடான்னா மொத்தத்தை போட்டு உடச்சி விட்டாப்புல. ஆமாம் நடந்துச்சு, பார்வதி அவர்கள் வந்து தப்பு பண்ணாங்க, பொசசிவாக இருந்தாங்க, பொசசிவாக இருந்ததுனால அரோரா மேலே கோபம் பண்ணாங்க, அரோரா மேலே அவதூறு பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி இவர் போட்டு உடச்சி விட்டாப்புல. யோ, உன்னெல்லாம் நம்பி ஆக்சுவலாக பார்வதி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் பண்ணாங்க. எப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்னா, கமருதீனை வந்து நம்ம வந்து வக்கீலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யாருமே பாயிண்ட் எப்படி பேச மாட்டாங்க. எப்படி வந்து பார்வதிக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிற ஃபேராக வந்து யாருமே வந்து பாயிண்ட் வந்து பேச மாட்டாங்க. வக்கீலாக வந்தாலும் கூட பெருசாக வந்து அந்த வக்கீலுக்கான வேலைகளை பார்ப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பார்வதி சொல்லியிருந்தால் மட்டும்தான் அந்த அட்வொகேட்டால் பேசியிருந்திருக்க முடியும். பட் இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, கமருதீனே நம்ம உள்ளே இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி சம்பவமாக இருக்கும்ல, அவனுக்கே நிறைய பாயிண்ட் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அரோராவுக்கு வந்து அகேன்ஸ்டாக பயங்கரமாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் எப்படி, அது மட்டும் இல்லாமல் அரோராவுக்கும் சப்போர்ட்டிவாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவனை வச்சு லாக் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கமருதீனை தூக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாயராக போட்டாங்க. அதனால் என்னாச்சு, அரோரா பக்கம் சப்போர்ட்டிவாகவும் போக முடியாது, புரியுதுங்களா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கிடைக்கும், கமருதீனே எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க யோசிச்சுது. ஆனால் பார்வதிக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, பார்வதியை விட எப்படி பார்வதியை கூட விட்டு கொடுத்துருவான் ஒரு இடத்துல, புரியுதுங்களா, ஒரு இடத்துல பார்வதியை கூட விட்டு கொடுத்துருவான் யார், கமருதீன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ தடவை வந்து பார்வதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி செப்பலை கழட்டிலாம் தூக்கி போட்டுலாம் வந்து போயிருக்காங்க, புரிஞ்சுங்களா. அந்த நெய் மேட்டர், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்க்காக. ஆனால் அரோராவை எந்த இடத்துல விட்டு கொடுத்த நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, அப்படியே சண்டை அடித்தா கூட உடனே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவான். ஒரு வாரம் 2 வாரமெல்லாம் பேசாமலாம் இருந்திருக்க மாட்டான். ஆனால் பார்வதி கிட்ட வந்து அப்படி கிடையாது, 1 வாரம் 2 வாரமெல்லாம் பேசாமல் வந்து இருந்திருக்காப்புல நம்ம ஆள், புரியுதுங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்மளுடைய கமருதீன். ஸோ அப்போது விக்ரம் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல, இங்கே பாருங்கள், நாங்கள் என்னென்னலாம் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோமோ இவரே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, அவங்க அட்வொகேட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல, அப்போ இந்த கேஸை வந்து டிஸ்போஸே பண்ணிவிடுங்க, மொத்தத்தையும் வந்து சொல்லி ஒளாரிட்டாப்புல, நாங்கள் எதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எவிடன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கா பார்வதி வராங்க. பார்வதி தன்னுடைய நியாயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 3வது வாரத்தில் தான் அவங்ககிட்ட வந்து பழகிட்டு இருந்தோம், என்ன பழக ஆரம்பித்தா அவர் எப்பவுமே அந்த வெயிட்டை தூக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்துடுச்சு அவர் மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பழக ஆரம்பித்தேன், அவர்கிட்ட நான் போய் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அரோரா கிட்ட அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் பேக் போக ஆரம்பிச்சிட்டாரு. அரோராவை நான் இருக்கும்போது தூக்கவே மாட்டார். ஸோ அப்போ அவருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதே போல் இந்த பொசசிவான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து எப்போவோ வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து வேறு, நட்பு வந்து வேறு, அதை பார்த்து நானே வியக்கிறேன். ஆனால் எப்படி, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை, நீங்கள் உங்களோட நட்பு உங்களோட லிமிட்டு என்னவோ அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்பா, அது உண்மை தான், ஓகேவா. ஆனால் அது வந்து லிமிட்டை தாண்டி போகும்போது பிரச்சனை ஆகும் அப்படின்றதையும் நான் கமருதீன் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து அவங்க வந்து அரோரா கிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டான வேலிடான பாயிண்ட்டு, கரெக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சாட்சி சொல்லணும்ல, சாட்சி சொல்லணுமா இல்லையா, அந்த சாட்சி யார் சொல்லுவா, கமருதீன் தானே சொல்லணும். கமருதீனே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பேசிகிட்டு இருக்காரு, ஏய் 2 பேரும் 2 பக்கம் அடிச்சிக்காதீங்க, கம்முன்னு இருங்க, நான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்களே, அவங்க வந்து கமருதீன் மேலே கேஸ் போட்டிருக்கணும், புரியுதுங்களா. அதே போல் அரோரா அவர்கள் கமருதீன் மேலே கேஸ் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எப்பயுமே பாருங்கள் கமருதீனை விட்டுறாங்க, இவனுக்கு 2 பேரும் அடிச்சிருக்கிறானுங்க, புரிஞ்சுங்களா. கமருதீன் தான் தப்பு, அவன் தான் கல்ப்ரிட்டு. ஆனால் அவனை விட்டுட்டு இந்த பக்கம் பார்வதியும் அரோராவும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே தவிர கமருதீனை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து நம்ம ரம்யா அவர்களை வந்து எவிடன்ஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை அவர்களை வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன,
திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் நாமினேஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோங்க. ஆனாலும் நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன். ஆனால் நான் கேட்கல. நான் என்ன எனக்கு தோணுச்சோ அதை பற்றி மட்டும் தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அதை நீங்கள் ப்ரோமோலே வந்து பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஓவராக வந்துருந்தது. கடைசியாக வந்து பொய் சாட்சியெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னது அது மிகப்பெரிய அளவில் பார்வதி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அகெயினஸ்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவங்க பேர் என்ன வினோத் அவர்கள் வந்து பார்வதிக்கு வந்து சாட்சி சொல்கிறாங்க. அவதூறெல்லாம் எதுவும் பரப்புற மாதிரிலாம் பேசலை, அவங்க பொசசிவால தான் அப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போது ஒரு 4 மணி நேரம் நடந்திருக்கும் மக்களே. இந்த கேஸை பொறுத்த வரலையும் 4 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் நடந்திருக்கும். ஓகேங்களா? இடையில் ஒரு 10 நிமிஷம் பிரேக் வேறு விட்டாப்புல பிக் பாஸ். இடையில் போயிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. பட் நம்ம சாண்ட்ரா இருக்காங்கல்ல, வேறு லெவல் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், சாண்ட்ரா அவர்கள் இப்போ கூட நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து எபிசோடு முடிஞ்சால் பாருங்கள். விக்ரம் அவர்கள் வச்ச வாதத்துக்கும் சாண்ட்ரா அவர்கள் சொன்னதுக்கும் கரெக்டாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். மேட்சிங்கானால் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டல் மிஸ்மேட்சிங்காக இருக்கும். அப்படி வேணால் சொல்லலாம். மேட்சிங்காக இருக்காது, மிஸ்மேட்சிங்காக இருந்திருக்கும். ஏன்னா விக்ரம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு சரி ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சாண்ட்ரா வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும்போது ஆமாம் இல்லை இதெல்லாம் இல்லை ஆமாம் இல்லை இதெல்லாம் இல்லை ஆமாம் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கும். பட் கடைசியாக வந்து கனி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை காப்பாற்றணும்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கான வேலிட் பாயிண்ட் வந்து சொன்னாங்க, தப்பாலாம் சொல்லக்கூடாது. அதே போல் கனி இருக்காங்களே, பார்வதி ஜெயிக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. கடைசியாக வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் ஒரே தீர்ப்பை தான் சொல்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் கடைசியாக கனி அவர்கள் வந்து என்னுடைய தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ இல்லை நோ இது அரோராவுக்கு போகக்கூடாது, பார்வதிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்களுடைய தீர்ப்பை சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு சொல்கிறாங்க. அப்புறம் மக்கள் மன்றத்துக்கு மாற்றுறாங்க. மக்கள் மன்றத்தில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்வதி சொல்லிட்டாங்க, ஓகே இவங்களா கடைசியாக எப்படி பார்த்தாலே அரோரா தான் ஜெயிப்பா, சரி ஜெயிச்சுட்டு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியாக வந்து ஜெயிச்ச தினமோ அவங்க தான், யார், அரோரா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரலையும் இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போது கம்ருதீன், பார்வதி, அரோரா 3 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஆல்ரெடி அவிஞ்சு போன ஒரு நெருப்பை மறுபடியும் வந்து விறகெல்லாம் வச்சு மறுபடியும் கொளுத்தி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். உண்மையாலுமே சொல்கிறேன், கம்ருதீன் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அரோரா. ஓகேவா? அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வாரத்தில் வந்து நடந்த பிரச்சனையில் நீ வந்து என்கிட்டையும் அப்புறம் பார்வதி கிட்ட சண்டை போட்டு தான் நீ வந்து அடுத்து 10 வாரம் வரைக்கும் நீ வந்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அதுக்கு இந்த கேஸும் ஒரு எக்ஸாம்பிள். இதே ஒரு விஷயத்தை பார்வதி பண்ணியிருந்தால் நீங்கள் வேறு மாதிரி பேசியிருந்திருப்பீங்க. ஆனால் அரோரா பண்ணதுனால நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.